பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்னா, உண்மையிலேயே அப்பாவும் மகனுக்கும் மிகப்பெரிய வருத்தம் உள்ள இருக்கு. அது யாரு கட்சி யாருகிட்ட போகப்போகுது, யாரு வச்சிருக்கணும் அப்படிங்கிற 2 பேருக்குமே ஒரு பதட்டமும், பயமும் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அத தாண்டி பொதுமக்களுக்கு தான் அதிக பயமா இருக்கு. இவங்க கொண்டு சேருவாங்களா, சேர மாட்டாங்களாங்கிற இந்த பதட்டம் இருக்குது. ஏன்னா அந்த மாரி தான் நிகழ்வு போயிட்டுருக்கு. நம்ம என்னமோ ஒரு தடவ, 2 தடவ பிரச்சனை வரும். அப்புறம் அதே கட்சியில உள்ளவங்க நம்ம பாலு ஐயா இருக்கிறாங்க, ஜி.கே. மணி இருக்கிறாங்க. அவங்கலாம் பேசி சரி பண்ணிருவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதன்படியும் நடந்தது. ஆனா, அது உச்சகட்டமா மோதல தாண்டி போயிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்குங்கிறதே தெரியாம இருக்கு. கிட்டத்தட்ட இருவரும் ஒத்து போகறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் கலை எதார்த்தமா இருக்கு. குருமூர்த்தி பிஜேபியில வந்து வந்து பேசுனாங்க. அதுவும் செட் ஆகல. ராமதாஸ் ஐயா உறுதியா நிக்கிறாங்க. இதில எனக்கு நீ 1 வருஷம் தலைவர் பதவிய குடு. எனக்கு நான் இந்த கூட்டணி நான் தான் தேர்வு செய்வேன், முடிவு செய்வேங்கிற ஒரு முயற்சியில அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா பிஜேபியோட கூட்டணி போறதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஒண்ணு திமுக, இல்லன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் அவர் நகர்றாரு. அது அன்புமணி ராமதாஸ் ஒத்துக்குவாரா? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இதில சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் இதில உடன்பாடு இல்லங்கிறது நல்லா தெரியுது. என்ன நடக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்கு. ஆனா, அவங்க ஒன்று சேரணுங்கிறது மட்டும் இந்த அரசியல் சூழ்நிலையில உள்ளவங்களுக்கு நல்லா ஆசைப்படுறாங்க. காரணம் ராமதாஸ் அவர்கள் கடுமையான உழைப்ப இதில வன்னியர் சங்கமா இருந்தத அத கட்சியா மாத்தி, அதில உழைத்த உழைப்புகள் சமூக நீதிய போராட்டத்துக்காக அவர் போராடிய போராட்டம்லாம் பெரிய விஷயம். அது ஒரு கட்சி அப்படி ஒரு அ ஒரு ஜாதி கட்சி அப்படிங்கிறது இல்லாம, அது ஒரு சமூக நீதி கட்சிங்கிறத அவரு உருவாக்கி கொண்டு வந்தாருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அது எல்லா கட்சிக்காரர்களுமே ஏத்துக்கிறாங்க. மீண்டும் இணையணும். பாமக புது பொலிவு பெறணும். நன்றி.